அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட நவம்பர் 26ஆம் தேதியை இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடி தீர்த்தார். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த மதச்சார்பின்மை, மக்களுடைய பன்முகத்தன்மை, கலாச்சாரங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு, பிரதமர் மோடி இவர்கள் எல்லாம் சேர்ந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதற்கு எதிரான பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பன்முகத்தன்மை, மதச்சார்பின்மை, இவைகளை தூக்கக்கூடிய வேலையை, அகற்றக்கூடிய வேலையை இவர்கள் செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான அச்சுறுத்தல் தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதை குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பேசுறோம். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்க யாரும் எந்த மதத்தையும் பின்பற்றலாம், அவர்களுடைய மதத்தை பிரச்சாரம் பண்ணலாம். அவர்கள் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படும். இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம். இவைகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் எழுந்திருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல மாதா வைஷ்ணவ் தேவ் அப்படிங்கிற மருத்துவக் கல்லூரி, அந்த மருத்துவக் கல்லூரியில இந்திய அரசாங்கம் வகுத்திருக்கக்கூடிய நீட் தேர்வினுடைய அடிப்படையில தேர்வாகி இந்த கல்லூரியில சேர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவர்களை இந்த கல்லூரியில சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சங் பரிவார் அமைப்புகள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. போராட்டத்தை முன்னெடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர்கிட்ட போய், இது இந்துக்கள் உருவாக்குன ஆலயம், இந்துக்கள் இங்க வரக்கூடியவங்க யாத்ரீகர்கள், இந்த இந்து நம்பிக்கையினுடைய பேர்ல வாழக்கூடியவர்கள், அந்த நம்பிக்கையினுடைய அடிப்படையில இதற்கு நிறைய நிதி உதவி செய்யறாங்க. எனவே இங்க இஸ்லாமிய மாணவர்களை சேர்க்கக்கூடாது, அது முறையில்லை அப்படின்னு சொல்லி கடுமையான விஷயங்களை சொல்றாங்க. துணைநிலை ஆளுநர்கிட்ட கடிதம் கொடுக்கிறாங்க. இதுல நாடெங்கிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிறுபான்மையினருடைய கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள் இதெல்லாமே அதிகமாக இருக்கு. இப்ப இங்க எல்லாம் இந்துக்கள் சேரக்கூடாது, இப்ப கிறிஸ்தவ கல்லூரிகள்ல இஸ்லாமியர்கள் சேரக்கூடாது அப்படின்னு சொன்னா இந்த நாடு தன்னுடைய சமநிலையை இழந்துரும். அப்படி யாருமே சொல்றது கிடையாது. ஆனா இங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு நெருக்கடிய சங் பரிவார் கும்பல்கள் உருவாக்கி, இப்ப இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வைஷ்ணவ் தேவ் அந்த பல்கலைக்கழகம் கூட அரசாங்கத்தினால நிலம் கொடுத்து கட்டப்பட்டது. இன்னொரு விஷயம், இந்த கல்லூரிக்கு 121 கோடி ரூபாய் மானியமாக கொடுத்து பல்வேறு நலத்திட்ட பணிகள் அந்த கல்லூரியில செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் இப்ப வெளியாகும். அரசாங்கம் மானியம் கொடுத்து ஒரு கல்லூரிய நடத்தக்கூடிய வேளையில அங்க நீங்க இஸ்லாமியர்களை சேர்க்கக்கூடாது, அதுவும் இந்திய அரசாங்கத்தினுடைய திட்டப்படி, சட்டப்படி நீட் தேர்வை எழுதி பாஸ் பண்ணி வந்த அந்த இஸ்லாமிய மாணவர்களை சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது மிகப்பெரிய துர்பாக்கியம், மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்கு. நாள்தோறும் இஸ்லாமியர்கள் மீது தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய தாக்குதலுடைய இன்னொரு வடிவம் தான் இது. அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய உமர் அப்துல்லா அவர்கள் முதலமைச்சர், அவர் என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் இங்க நடைமுறைப்படுத்த முடியாது, அப்படின்னா நீங்க அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய மதச்சார்பினை அப்படிங்கிற அந்த வாக்கியத்தையே நீங்க தூக்கிருங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே அவர் விரக்தியோட பேசுறார். அது மாதிரி பீப்பிள் டெமோக்ராட் பார்ட்டியினுடைய மெஹபூபா முஃப்தி, இது பிளவுவாதத்தை உருவாக்கக்கூடியது, இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசுறார். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக, மத சிறுபான்மையினருக்கு எதிராக பிரச்சனைகளை இங்க இருக்கக்கூடிய சங் பரிவார்கள் உருவாக்கும் போது ஒரு பிரதமராக இதை எதிர்க்க வேண்டிய வேலை மோடி அவர்களுக்கு உண்டு. ஆனா மோடி அவர்கள் இதை செய்யல. இன்னும் சொல்ல போனா இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை
மோடி அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்பாக அயோத்தியில வந்து இந்த ராமர் கோயில் கட்டி நிறைவு விழா. அந்த நிறைவு விழாவுல ஒரு காவி கொடிய வந்து ஏத்துறாங்க. ஏத்துறவரு அந்த விழாவுல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, அந்த விழாவுல கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்த காயம் குணமடைந்து வருகிறது அப்படிங்கிறத வந்து பேசுறாரு. 1528ல கட்டப்பட்ட பாபர் மசூதி. அது அங்க இருந்த ராமர் கோயிலை இடித்து கட்டப்பட்டதா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து அங்க இருந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். 1992ல இடிக்கப்பட்ட அந்த பாபர் மசூதி 2000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களை வந்து படுகொலை செய்து அவர்களுடைய ரத்தத்தின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த ராமர் கோயில். இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? இந்தியாவினுடைய மதச்சார்பின்மை என்கிற ஆன்மாவே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகுதான் இந்தியாவுல இந்த பிளவுவாதமும் இந்த தீவிரவாதமும் இந்த பிரச்சனைகளும் உருவாகி இந்தியாவை வந்து மிகப்பெரிய இன்னலுக்குள்ளால தள்ளி இருக்கு. பரஸ்பரம் இருந்த நம்பிக்கைகள் வந்து குலைஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையில இதெல்லாம் கட்டி பாதுகாக்க வேண்டிய வேலை. ஆனா இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடியும் அமித்ஷாவும் அவர்களுடைய சங் பரிவார் அமைப்புகளும் திட்டமிட்டு இதை வந்து இந்து ராஷ்டிரமாக ஆக்கக்கூடிய அத்தனை வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மதச்சார்பை இன்மை நிலைநிறுத்தக்கூடிய இந்த நாட்டுல அரசியலமைப்பு சட்டத்துல அது இருக்கக்கூடிய இந்த நாட்டுல மோடி அவர்கள் ஒவ்வொரு கோயிலா போய் இங்க இந்து மத உணர்வை ஊட்டக்கூடிய வேலைய, அந்த ஓர்மைய கட்டி எழுப்பக்கூடிய வேலைய, இன்னும் சொல்ல போனா இந்து ராஷ்டிராவை உருவாக்கக்கூடிய வேலையை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு முன்னால கோவாவில் 72 அடி உயரத்துக்கு ஒரு ராமருடைய வெண்கல சிலை வந்து திறந்து வைக்கப்படுது. எங்க எங்க ராமர் கோயில் கட்டணும், எங்க எங்க சீதா பிராட்டிக்கு கோயில் கட்டணும், எங்க அனுமருக்கு கோயில் கட்டணும், எங்க கிருஷ்ணருக்கு கோயில் கட்டணும், இதைத்தான் இந்த அரசு வந்து பண்ணிட்டு இருக்கு. 2014ல ஆட்சிக்கு வரும்போது இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்ப அமெரிக்காவுக்கு மேலாக உயர்த்துவேன். அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்கள் வந்து இங்க வேலை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லி இருந்தார் மோடி அவர். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயுடைய மதிப்பு 90 ரூபாய். ஒரு டாலர் வேணும்னா நம்ம 90 ரூபாய் கொடுக்கணும். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தை சீரழிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப இவர்களுடைய நோக்கம் எல்லாம் இந்திய பொருளாதாரத்தை வளர்க்கிறதோ, இந்திய மக்களுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிறதோ, இங்க வளர்ச்சி திட்டங்களை செய்யறதோ செயல்படுத்துறதோ அல்ல. இங்க இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிச்சு இங்க இருக்கக்கூடிய இந்த சுமூகமான சூழலை வந்து பிளவுபடுத்தி இங்க ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த மத ஐக்கியத்தை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை வந்து இவர்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய அச்சத்தை நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவர்கள் ஆட்சியில இருக்கிறதுக்கு எங்க எங்க என்னென்ன கலவரங்களை உண்டாக்கணுமோ அந்த கலவரங்களை உண்டாக்கி கொண்டே இருப்பார்கள். நமக்கு தெரியும், கோவை குண்டுவெடிப்பாக இருந்தாலும் சரி, 2002ல குஜராத் கலவரமாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே அவர்கள் ஆட்சியில வர்றதுக்கு வேண்டி திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டது. அந்த திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டதற்கு பின்னால மிகப்பெரிய வேலையை வந்து அவர்கள் தொடர்ந்து செய்துட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களுடைய மனசுல உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் இந்த அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை. அதை ஒட்டுமொத்தமாக இந்த புத்தகத்துல இருந்து தூக்கிட்டோம்னா இப்பவே அப்படித்தான் இருக்கு கிட்டத்தட்ட. அப்ப சட்டப்படி எல்லாமே இங்க நம்ம வந்து செய்யலாம். அந்த ராமர் கோயில்ல வந்து அவரு பிரதமர் வந்து கொடியேற்றுவார்.
கொடியேற்றக்கூடிய பிரதமர் சொல்றாரு. இன்னைக்கு ராமருடைய ஆன்மா இந்தியாவுல மட்டுமல்ல உலகம் எங்கும் நிறைந்திருக்கிறது. 2047ல விக்சித பாரத உருவாக்குறதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது சூரிய வம்ச சக்கரவர்த்தி ராமர் தான். சூரிய வம்ச சக்கரவர்த்தி ராமருக்கும் இந்திய குடியரசுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அப்போ அவங்க இதுல நிலைநாட்ட முயற்சிக்கிறது சனாதனம், இங்க இருக்கக்கூடிய அந்த ஜாதி அமைப்புகள், அதை தான் கட்டமைக்கிறதுக்கு அவர் நினைக்கிறார். 1835ல மெக்காலே அந்த கல்வி திட்டத்தை இந்தியாவுல கொண்டு வர்றார். அந்த கல்வி திட்டத்தை பற்றி பிரதமர் மோடி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அந்த இந்திய பாரம்பரியத்தை திசை திருப்பி நம்முடைய கலாச்சார வேர்களை அழிக்கக்கூடிய வேலையை மெக்காலே பண்ணாரு. அந்த அடிமைத்தனம் இன்னும் நிலை நின்னுட்டே இருக்கு. அவர்கள் சொல்வது மேலை நாட்டுக்காரங்க சொல்றதுதான் அறிவு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் பேசுறாரு. நம்ம புதிய கல்விக் கொள்கையிலே நமக்கு தெரியும். இங்க செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கணும், சாக்கடை அள்ளுறவன் சாக்கடை அள்ளணும், இன்னொரு வேலைகளை செய்கிறவன் அதைத்தான் செய்யணும். முழுமையாக படித்து யாரும் முன்னேறிடக்கூடாது. படிப்பெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உயர் ஜாதியினருக்கு அதை திணிக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் மெக்காலே வரைக்கும் இன்னைக்கு அவர்களால பொறுத்து கொள்ள முடியாத நபராக இருந்துட்டு இருக்கிறார். இவங்க தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அறிவார்ந்த சமூகத்தை தலைகீழாக ஆக்கக்கூடிய வேலைகளை, இந்த கல்வி திட்டங்களை, இங்க இருக்கக்கூடிய மதச்சார்பின்மையை சிதைக்கக்கூடிய வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க. இத எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் நம்மை போன்ற தனி மனிதர்களுக்கும் இருக்கிறது. இல்லைன்னா இன்னொரு 10-20 வருஷத்துல இதை காவிமயமாக்கக்கூடிய வேலையை, சர்வாதிகார நாடாக ஆக்கக்கூடிய வேலையை இவங்க செய்வாங்க. செய்து அதானிக்கும் அம்பானிக்கும் இந்த நாட்டையே குத்தகைக்கு விடுவாங்க. அதற்கான வேலைகளைத்தான் மோடியும் அமித்ஷாவும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க. வரக்கூடிய நாட்கள்ல இவர்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஜனநாயகத்தின் மீதான இவர்களுடைய தாக்குதலை இந்திய சமூகம் தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த வேலைதான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் உரியது. அது இந்துவாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, எல்லோருக்குமே அந்த கடமை உரித்தானது. இந்திய திருநாட்டுல சுதந்திரமாகவும் நம்ம உரிமைகளை பெற்று வாழ வேண்டிய கடமையும் உரிமையும் நமக்கு உண்டு. அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம ஒருத்தருக்கு உண்டு. தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.